ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இந்த மோரியம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வந்து வெளியாட்களுக்கு தெரியாமல் ரகசியமாக காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஒரு மேஜிக் ஸ்கூல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த வேங்கன்றவனும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களை தவிர வேறு யாராலையுமே அந்த ஸ்கூலை இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி ஈஸியாக அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதே அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். அதனால அங்கே இருக்க எல்லாருமே அவனுங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் வராரு. ஏன்பா தம்பி, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இங்கே வந்தீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் வரும்போது எப்படி இந்த ஸ்கூலை சுற்றி இருந்த ஷீல்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ தான் நமக்கே தெரிய வருது, இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் வேறு யாரும் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்துருப்போம்ல, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்த ஒருத்தர் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அப்படியே ஓடிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அவர் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் போல. அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவர் அந்த கொலகாரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருந்திருப்பார்ல, அதுதான் வந்து இந்த ஸ்கூலை சுற்றி இருக்குது போல. அது இருக்கிறதுனால தான் வெளியாட்களுக்கு இந்த ஸ்கூல் இருக்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஷீல்டை இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாதிரி கேட்குறாரு. அப்போ அங்கே இருந்த நம்ம ஹீரோயினும், சார் இந்த மாதிரி நான் தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூலில் இருக்கவங்களை தவிர வேறு புது ஆட்கள் யார் வந்தாலும் இந்த ஷீல்டு வந்து ஓப்பன் ஆகாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் அவருக்கு இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேரை மட்டும் அங்கேருந்து கூப்பிட்டு போறாரு. மற்ற எல்லாருமே இங்கேருந்து போக சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவையும் வேங்கியும் கூட்டிகிட்டு அந்த பிரின்சிபல் அவருடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி வியர்டா இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரோன் வேற பறந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு கேங் இருப்பாங்க, இந்த கொஞ்சம் புள்ளி பண்ணுற கேங் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் இருந்த ஒருத்தன் தான் ஆக்சுவலாக ட்ரோனை பறக்க விட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் வேவ் பார்த்துட்டு இருந்திருப்பான். பட் நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணி அந்த ட்ரோனை ஒரு மாதிரி தூக்கி போட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி வீடியோ இருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் தள்ளி விட்டுட்டான். இதனால அந்த கேங்கும் பயங்கர காண்டாயிடுறாங்க. இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என் ட்ரோனை வந்து கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை காட்டுறாங்க. ஒரு இடத்துல வயசான ஒருத்தர் தனியாக உட்காந்து ஏதோ யாகம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஒரு டீச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு 3 டீச்சர் இருப்பாங்க. அதில் 2 பேர் பார்க்க கொரியன்ஸும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருப்பார். இந்த மாதிரி மொத்தம் 4 டீச்சர்ஸ் இந்த ஸ்கூலில் இருக்காங்க. ஒருத்தங்களும் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து நான் வந்து அவங்களை அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய ரூமில் தலைவாரிட்டு இருப்பா. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பாடம் சொல்லி கொடுக்குற இடம் மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களும் தங்குற அளவுக்கு அவங்களுக்கு தனியாக ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அவள் ரூமில் இருக்கும்போது அங்கே அவள் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட கான்சர்ட் நடக்கும்போது அந்த லைட் கூட அவன் மேலே விழ வந்திருக்கும். அப்போ திடீர்னு அந்த லைட் கொஞ்ச நேரம் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தானே கீழே விழுந்திருக்கும். அந்த நேரத்தில் அவனை இந்த கேப் போட்ட ஒரு பொண்ணு கூட வந்து காப்பாற்றிருப்பா. அந்த பொண்ணு தான் இவ. ஸோ இந்த பொண்ணுடைய பேரை நம்ம ஜியோன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுறா போல. அதனால தான் அவனை இங்கேயே வச்சு நம்ம பார்த்துக்கணும், அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது, அதை வந்து நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. மற்றபடி இந்த ஸ்கூலுக்கு வர்றதுனால நம்ம ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த காது வலி பிரச்சனை கன்ஃபார்ம் தீரும் அப்படின்றதுலாம் அவளுக்கு தெரியாது. சும்மா அவனை பக்கத்துலேருந்தே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சொல்லியிருக்கா போல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அப்புறம் வேங்கியும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்றத சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம வேங் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரரோட பையன், என்னோட அப்பா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சைனாவில் தான் பண்ணுவோம். பட் நான் இந்த இடத்துக்கு சும்மா தான் வந்தேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய அப்பா நான் இந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணார். வேறு வழியே இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன், மற்றபடி என்னோட விருப்பப்படி நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது போகணும்னா ஒரு பொண்ணு இங்கே வர சொன்னால் அதனால தான் நான் இங்கே வந்தேன், மற்றபடி நான் படிக்கிறதுக்காக கூட வரல அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கு ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு இங்கே வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். இது மற்ற ஸ்கூல் மாதிரி சாதாரண ஸ்கூல் கிடையாது, இது மோரியம் ஸ்கூல். உங்களுக்கு டிசிப்ளினாக கற்றுக் கொடுக்கும். இங்கே நீங்கள் ஃபைட்டிங்லேருந்து குக்கிங்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கலாம். உங்களுடைய மனசை நீங்கள் வந்து இதனால் ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் வந்து டிசிப்ளினாக இருக்கிறதுக்கும் அப்புறம் சண்டை போடுறதை கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும்தான், மற்றபடி படிப்பே கிடையாது. சரி, இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு இங்கே ஒரு வார்டன் வருவார். அவர் நீங்கள் தங்க போகிற இடத்தையும் காட்டுவார் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வார்டன் ஒரு ரூமையும் காட்டுறான். இந்த மாதிரி இந்த ரூமில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு காண்டாயிருது. இது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வேங்க வேற கொஞ்சம் பணக்கார திமிரை வந்து காட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னாலும் சொல்லுங்கள், என்னோட அப்பா அனுப்பி விடுவார், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தனியாக ஒரு இடத்த வந்து ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி சில்லற பசங்க கூடலாம் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரை சில்லற பையன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சண்டை போடுற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த வார்டனும் பார்த்து கோவப்பட்டு, தம்பி இங்கே பாருங்க, உங்க ரெண்டு பேர் வேலையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதான் பிரின்சிபல் சொன்னார்ல, இது சாதாரண ஸ்கூல் கிடையாது, உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு ஸ்கூல், அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை குத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் தனியாக வந்துட்டு பிரின்சிபலை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சார், எனக்கு நான் இங்கே இருந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்லாம் தோணல சார், நான் பேசாமல் மறுபடியும் என்னோட இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி நீ இங்கே இருந்தினா உன்னோட பிரச்சனையை சரி பண்ண முடியும், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால்
என்னால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்போவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீ தீர்த்துட்டே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதை பற்றி ஒரு மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவருடைய அசிஸ்டன்ட் வந்து இப்போ கால் பண்ணுறான் ஹீரோவுக்கு. தம்பி என்னப்பா நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட, இங்கே அந்த பொண்ணை பற்றி பயங்கரமாக விஷயம்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எதுக்காகப்பா நீ லவ் பண்ண அந்த பொண்ணை பாதிலே விட்டுட்டு ஓடன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே நீங்கள் பண்ண பிளான் தானே, அவளும் நானும் லவ்வே பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது அவள் எதுக்காகடா என்னை பற்றி அப்படிலாம் சொன்னா, இப்போ நீங்கள் தானே அவளுக்கு பணம் கொடுத்து அந்த மாதிரிலாம் சொல்ல வச்சிருக்கீங்க, அந்த அடியாளுங்க கூட நீ ஏற்பாடு பண்ணால் தானே, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒருத்தி காப்பாற்ற வந்த மாதிரி வந்தால, இவங்க எல்லாருமே நீங்கள் ஏற்பாடு பண்ணால் தானே என்னை பற்றி எல்லாருமே தப்பாக பேசணும், அது மூலமாக உங்கள் கான்ட்ராக்ட்லேருந்து என்னை ஈஸியாக தூக்கிடணும், இதானே உங்கள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாடா இப்படி எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சேன், ஆனால் இப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு உன்னால ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, ஏன்னா உங்ககிட்ட எந்த வித எவிடன்ஸும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல போலீஸ்காரங்க வேற உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க, முடிஞ்சா நீயே வந்து நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை கட் பண்ணும்போது ஹீரோவுக்கு பயங்கர காண்டாக ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் நம்ம வேங்கோடி ரூமுக்கு இந்த மோரியம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சில கேங் ஆட்கள்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ வந்து ஒரு பெரிய பணக்காரருடைய பையன் தானே, ஸோ நம்ம எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து கை கொடுக்கறதுக்கே வரான். பட் ஆனால் அந்த வேங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு பெரிய கேஸ்ட் ஆள் மாதிரி நினச்சிக்கிட்டு, இல்லை நான் என்னோட ஸ்டேட்டஸில் இருக்க ஆளுங்க கூட தான் ஃப்ரெண்டாக இருப்பேன், நீங்களாம் இங்கேருந்து போங்க, எனக்கு உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். அவனுங்களுக்குலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது, இவன் ரொம்ப பண்ணுறான்டா, இவன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறானுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருப்பா அந்த ஸ்கூல்ல இருந்து. அப்போ நம்ம ஹீரோ பாட்டுக்கு உடனே அவளுடைய கையை பிடிச்சி எங்கே போயிட்டு இருக்க, நீ எனக்கு ஒரு பதில் சொல்லாமல் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் இது வேற யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினச்சிக்க போறாங்கடா, நான் என்னடா உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் அதான் அன்னைக்கு அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தானே அந்த பொண்ணை காப்பாற்ற வந்த மாதிரி அங்கே வந்த, அப்புறம் ப்ரெஸ் கிட்டலாம் கூட இந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றினேன், இந்த நேரத்தில் அந்த சிங்கர் விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்றதெல்லாம் நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் சும்மா எதிர்ச்சியாக தான் அந்த பக்கம் வந்தேன், அப்பதான் நீங்க அந்த பிரச்சனையில் மாட்டிருக்கிறத பார்த்து நான் ஜஸ்ட் அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் அந்த நேரத்தில் நீ அங்கேருந்து போவ அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, அதுக்கப்புறம் ப்ரெஸ் வந்து அங்கே கேட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ட்டு, அதனால நான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன், அதை ஏன் நீ வந்து ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன வந்து பேசிட்டு இருக்கிற, இதுக்கு எனக்கு யாரா பணம் கொடுக்க போறா, பைத்தியக்காரனால பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ விடுற மாதிரி தெரியல, மறுபடியும் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கான், நீ வந்து மறைக்கிற, நீ வந்து அவங்களுடைய ஆள் தான் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, ஏ அப்பா விடுறா என்னால் முடியல, நான் இப்போ இங்கேருந்து போய் ஆகணும், எனக்கு வேறு வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. அப்படியே அவள் போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது, நிஜமாவே அப்போ இவ எதிர்ச்சியாக தான் வந்திருப்பாளா, நான் தான் தேவையில்லாமல் அவங்க பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே பழிய போட்டுட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தனியாக உட்காந்துக்கிட்டு இவனை பற்றி இப்போது தப்பாக ஆர்டிக்கல்லாம் எழுதி நெட்டில் போட்டுட்ருக்காங்கல்ல, அதெல்லாம் படித்து பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த மேனேஜர் தான் அவனுக்கு ஞாபகம் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேனேஜரை இவன் எப்படி மீட் பண்ணா அப்படின்றத வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு ரோட் சைடில் தான் வந்து பாடிட்டு இருந்திருப்பான் போல், ஆனால் இவன் பாடுறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்துருப்பாரு. பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணி அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டுருப்பாரு. அதில் நம்ம ஹீரோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் படிப்படியாக அப்படியே மேலே வந்துட்டே இருந்திருப்பான். இப்போ இந்த நிலைமையிலேயும் இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்பா கிடையாது, இந்த மேனேஜர் தான் வந்து தன்னுடைய அப்பா மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படிப்பட்டவரே நான் அவர்கிட்ட இருந்து வெளியே விலகி போகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி என் மேலே கெட்ட பேரை சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு காது வலி வேற வர ஆரம்பிக்குது. ஸோ உடனே அவன் காதை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பிரின்சிபல் அங்கே வராரு. அப்படியே அவன் பின்னாடி உட்காந்து அவனுடைய தலைக்கு லைட்டாக மசாஜ் எல்லாம் வேற பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஹீரோவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய பெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது அந்த பிரின்சிபலுக்கும் தெரிஞ்சிச்சு இதுதான் அவனுடைய பிரச்சனையா, இந்த பிரச்சனை 100% உன்னை விட்டு போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் நீ இந்த ஸ்கூல்ல இருந்தீன்னா உனக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அதனால நீ கண்டிப்பாக இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாள்ல, எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அவள் வந்து இந்த சிக்கன்லாம் பார்ட் டைமாக போயிட்டு டெலிவரி பண்ணுவாள்ல, அதே மாதிரி தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் அந்த மற்ற 3 டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்பயுமே ஒன்றா இருக்கவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. இந்த பசங்க வந்து யார் என்னன்னே தெரியாது, இவனுங்க 2 பேரும் இப்படி திடீர்னு வந்து பிரின்சிபல் எதுக்காக உள்ள விட்டாரு, நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு சில தகுதிகள்லாம் இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கணும் அப்படின்றது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆனால் இவர் என்னன்னா ரோட்டில் போகிறவனுங்களாம் பார்த்து உள்ள விட்டுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஷீல்டு எப்படி ஓப்பனாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவனுங்க 2 பேரும்
உள்ளே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க வந்தப்போ தான் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஷீல்டு தானாக ஓப்பன் ஆச்சு. ஸோ இவனுங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் இவங்க பிரின்சிபலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த வார்டன் கிட்ட வந்து நம்ம ஹீரோவும் வேங்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னால் இவன் கூடலாம் வந்து ஒன்றா இருக்க முடியாது, ஸோ எங்களுக்கு வந்து வேற ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்டன் ஒரே வார்த்தையாக பேசிட்டு போயிடுறாரு. தம்பிங்களா, இந்த ஒரு ரூம் தான் உங்கள் 2 பேருக்கும், நீங்கள் அதை ஷேர் பண்ணி இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைனா வெளியே போயிருங்க, எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லை. சரி ஓகே, என்ன பண்ணி தொலையிறது, இங்கே தான் நாங்கள் ஒன்றா இருந்து தொலையணும்னு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறானுங்க. ஸோ உள்ளே போன உடனே அங்கே 2 பெட் இருக்கும். அதில் ஒரு பெட் மட்டும் நல்லா குஷனாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ ஓடி போய் அதை பிடிச்சிக்கிறான். அப்போ உடனே நம்ம வேங்க அதை பார்த்துட்டு, டேய் அது கொஞ்சம் நல்ல பெட்டாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்ல, வா அஸ்கு புஸ்கு, இதை நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டு வரவே மாட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு 2 பேரும் அடிக்கடி சின்ன குழந்தைங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வேறு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு வேங்கும் அந்த பெட்டில் போய் படுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டே நம்ம ஹீரோ நல்லா தூங்கிடுறான். ஸோ யார் பியானோ ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த ஜியோன் பொண்ணு தான். அதான் நம்ம ஹீரோவை ஸ்டேஜில் காப்பாற்றிருப்பாள் அந்த கேப் போட்ட ஒரு பொண்ணு, அவளே தான். ஸோ ஹீரோ இப்படி ஒரு பக்கம் அந்த பியானோ சவுண்டை கேட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வேங்குக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எவன்டா அது இந்த நேரத்தில் டம்முன்னு போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறது, மனுஷன் நிம்மதியாக தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூங்க முடியாமல் புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த பியானோ வந்து கொஞ்சம் தூங்குற மாதிரி இல்லை, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்படி அவன் தூக்கம் வராமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்து அப்படியே அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். எப்போதாமா நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் அம்மாவை அவன் சின்ன வயசுலேருந்தே பிரிஞ்சு தான் இருக்கான் போல, அதனால தான் எப்படியாவது அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அந்த வார்டன் உள்ள வந்து இவங்க 2 பேரையும் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுறான். தம்பிங்களா எந்திரிங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபைட்டிங் கிளாஸுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி வித்த காட்டிட்டு இருக்கும்போது நம்ம வேங் வேற போயிட்டு ஹீரோயின் கிட்ட கை காட்டிட்டு இருக்கான். ஹே கடல் கண்ணி, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு. ஐயோ இவன் வேற இப்போ வரைக்கும் நம்மளை அப்படியே கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்காம திரும்பிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஜியோன் இருக்கால அவளை போய் மீட் பண்ணுறான். இந்த மாதிரி நீ தானே அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து என்னை காப்பாற்றின, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீ தானே என்னை வர சொன்ன, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும், அதுவும் இல்லாமல் அது இந்த இடத்துக்கு வந்தால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் வேற சொன்னேன், இன்னும் சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு உடனே பார்த்தீங்கன்னா அப்படி நடிக்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன பேசிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல, நான் அந்த பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மலிப்பிட்டு போயிடுறா. பட் நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியும் இவ தான் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேங்கோடைய அப்பா அந்த பிஸ்னஸ் மேனை காட்டுறாங்க. அவனுக்கு 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க போல. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போய் அந்த பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வந்தோம், ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் அதே கண்டிஷனில் தான் இருக்காங்க, எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை, அந்த கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி அவன் ஏதாவது எழுந்தானோ வச்சுக்கோயேன் உடனே வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை காட்டுறாங்க. யாரோ ஒருத்தங்க கோமா ஸ்டேஜில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த வேங்கோடைய அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரியல, அதை நம்ம போக போக பார்க்கலாம். அப்படியே அடுத்த சீனில் நம்ம வேங்க காட்டுறாங்க. அவன் காலையில் எந்திரிச்ச உடனே சுற்றி முற்றி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். எல்லா பசங்களும் அவனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அவன் தேடிட்டு இருக்கிறது முழுக்க நம்ம ஹீரோயினை தான். இவ மட்டும் காணோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கிச்சனில் அவன் மீன்லாம் வந்து நறுக்கிட்டு இருக்கா. ஏமா செல்லம், நீ என்னம்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னோட அப்பா கிட்ட சொல்லி நிறைய வேலையாட்கள் இங்கே இறக்குவோம்ல, ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா அவனை கொஞ்சம் பயங்கரமாக திட்டி விட்டுறா. டேய், நான் உன்னை காப்பாற்றினதுக்கு அப்புறம் நீ என்னை இவ்வளோ பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உனக்கு காப்பாற்றிருக்கவே மாட்டேன், அதுக்குள்ளேயே செத்து போடான்னு சொல்லி விட்டுருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏமா கடல் கண்ணி, நான் இப்போ என்ன பேசிட்டேன்னு சொல்லி நீ இந்த அளவுக்கு என்ன பயங்கரமாக திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் கடுப்பில் இவனை விட்டு ஓடினா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் மார்னிங் லஞ்ச் சாப்பிட்ற இடத்துல ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் காதில் ஸ்டெட்லாம் அடிச்சிருக்கான்ல, ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி பண்ணுறதுல மெயினான ஆள் மாதிரி. இவனுக்கு நம்ம ஹீரோவும் வேங்கும் இந்த இடத்துக்கு வந்தது சுத்தமாக விருப்பமே இல்லை. அவனுக்கு 2 பேரையும் நம்ம எப்படியாவது இங்கேருந்து அடிச்சு துரத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு இவங்களுக்கு வந்து குக்கிங் கிளாஸ் போல். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ கூட நம்ம வேங் வந்துட்டு சமைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய கேரட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து சரியாக நறுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சார் வந்து சொல்கிறாரு, நல்லா நறுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் வந்து குக்கிங் டீச்சர். நம்ம இதுக்கப்புறம் அவர் அப்படியே கூப்பிடலாம். அப்போ நம்ம வேங்கையும் பார்த்துட்டு வேணா எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட மாவை கொடுத்து கிண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவனும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் அவர் சொல்கிற மாதிரியே அந்த மாவை வந்து கலந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இதை வந்து அந்த புள்ளி பண்ணுறவன் பார்க்குறான். அதான் காலையில் பார்த்தோம்ல பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, அவன் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணுறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாவில் வந்துட்டு நிறைய காய்கறிலாம் அள்ளி போட்டுட்டு உடனே நம்ம வேங்க கிட்ட போய் கொடுக்குறான். நம்ம குக்கிங் டீச்சர் நம்ம 2 பேரையும் ஒன்றா வேலை பார்க்க சொன்னாரா, அதனால தான் இந்த மாவை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், இதையும் நீ கலந்துட்டு இந்த மாவில் கலந்து அப்படியே வந்து எண்ணெயில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வேங்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் பாட்டுக்கு அதை கலந்து எண்ணெயில் போடுறான். அது பயங்கர வேகமாக கொதிச்சிட்டு இருக்குது. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீட்டில் நெருப்பே பற்றிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அது பக்கத்தில்
இருந்த நம்ம ஹீரோ வேற அந்த நெருப்பை பார்த்த உடனே பயந்து போய் ஒரு இடத்துல அப்படியே ஒதுங்கிடுறான். அப்போ அவனுடைய கண்ணுக்கு சில ஃபிளாஷ்பேக்லாம் வேற தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு இடத்துல இவன் தனியா நிக்கிறான். அவனை சுத்தி நிறைய நெருப்பெல்லாம் வேற இருக்கு. அதுவும் இல்லாம இவன் சின்ன வயசுல இருக்கான். ஸோ இப்படி இவன் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில விழுந்த சில காய்கறி அந்த மாவு இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்குது. இது நம்ம ஹீரோ மேல பட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜியோன் பொண்ணு இருக்கான்ல, அவ உடனே அதை தட்டி விடுறா. அதுக்கப்புறம் அது வேற ஒரு ஸ்டூடெண்ட் மேல அடிக்க போது அவனும் தட்டி விடுறான். அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த சட்டிலிருந்து தெறிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே ஒரு பக்கம் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு வந்து அந்த ஜியோன் தான் வந்து ஹீரோ மேலே சேஃபாக போட்டு விடுறா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும்ல. ஸோ அதனால தான் அவனை சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த கலவரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிருது. உடனே ஓடி போயிட்டு அந்த வேங்க தான் திட்டிட்டு இருக்கான். டேய் நீ வேணும்னு தானே இந்த மாதிரி பண்ண, அந்த மாவு காய்கறி இது எல்லாமே சேர்த்து வேணும்னு தானே அந்த கொதிக்கிற எண்ணெயில போட்ட, அப்பதான் அது என் மேல படுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்னடா அரை கிளாஸ் குழந்தை மாதிரி சும்மா சும்மா சண்டை போட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த 4 டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி டீம் மீட்டிங் மாதிரி போட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவனுங்களாம் வந்து நம்மளுடைய மோரியம் ஸ்கூலுக்கு செட்டே ஆக மாட்டானுங்க. இவனுங்களால நமக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரும். ஏன் தான் இந்த பிரின்சிபல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா இவனுங்க இப்படி பண்றதுக்கு ஆக்ஷன் எடுத்து இவனுங்களை வெளியே தள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. இன்னொரு பக்கம் பிரின்சிபலை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஜியோன் பொண்ணு வந்து அப்பா அவங்க 2 பேரும் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, இதனால நீங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த ஜியோன் பொண்ணுடைய அப்பா தான் இந்த மோரியம் ஸ்கூலுடைய பிரின்சிபல் போல. ஸோ இவர் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காரு அவர் பொண்ணு மேல. எதுக்காக நீ வந்து என்கிட்ட சொல்லாம அடிக்கடி இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு இருக்க, நீ அந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்துருக்க தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எனக்கு அவனை பிடிக்கும், அதாவது லவ் பண்றேன் அப்படின்லாம் இல்லப்பா, அவன் பாடுறது பிடிக்கும் அதுக்காக போனேன். அதுவும் இல்லாம அங்க கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. அவன் இருக்கக்கூடிய இடத்துல மேல வந்து லைட் கட்டி வச்சிருந்தாங்க. அது அவன் மேலே விழ வந்துச்சு. அப்போ அவன் பயத்துல உடனே அந்த லைட்டை பார்த்த மாதிரி கையை வச்சுட்டு இருந்தானா. அப்ப திடீர்னு அந்த லைட் கொஞ்ச நேரத்துக்கு ஆகாயத்துல பறந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலப்பா. அது அவன்கிட்ட இருந்த பவரா இல்ல அவனை சுத்தி இருந்து யாராவது ஒருத்தங்க அவனை பாதுகாத்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு தான் அதுல இருந்து நான் அவனை தள்ளி விட்டு காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த பிரின்சிபல் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை அந்த ஹீரோ கிட்ட தான் ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்குமா, அதனாலதான் அவன் இந்த மோரியம் ஸ்கூலுக்கு பக்கத்துல வரும்போதே தானா இதை சுத்தி இருந்த ஷீல்டு எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இவர் நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா இப்போ யோகா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யோகா கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாரும் வராரு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ண சொல்றாரு. அவங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சார் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய ஆள் மனசுல என்ன தோணுது அப்படின்றத வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கூட்டத்தில் எவனோ ஒருத்தன், சார் நீங்க ஆள் மனசுல என்ன ஆகுது அப்படின்றத அவகிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, செருப்பாலே அடிப்பனாயே உன் மனசுல என்ன தோணுது அதை சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், இந்த மாதிரி ஒரு சீன்லாம் இல்லை, சும்மா நானா சொல்றேன். இப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆள் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஞாபகம் தான் வர ஆரம்பிக்குது. அவன் சின்ன குழந்தையா இருக்கான், அவனை சுற்றி ஒரு மாதிரி நெருப்பு இருக்கு. அதனால அவன் ஒரு மாதிரி கதறிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க விழுந்து கிடக்குறாங்க. அது அவனுடைய அம்மாவா என்னன்னு தெரியல. ஸோ அவங்கள பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு திடீர்னு அவன் அந்த கற்பனையிலேருந்து வெளியே வந்துடுறான். ஒரு மாதிரி கத்திடுறான் வேற அந்த டைம்ல. ஸோ எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே யோகா சாரும் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன்னுடைய கற்பனையில நீ என்னதான் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சார் நெருப்பு என்னை சுற்றி ஒரு மாதிரி நெருப்பு இருக்கு, அதில் நான் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு முன்னாடி நம்ம வேன் கை தூக்கி, சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார், என்னுடைய ஆள் மனசுக்குள்ளேயும் ஒன்று தோணுச்சு. அப்படியாப்பா என்ன சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் யாரோ ஒருத்தன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கான். அந்த நேரத்தில் ரவுடி பசங்களாம் வந்தப்போ அவங்கள பார்த்து பயந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை அங்கேயே விட்டுட்டு ஓட்டான் சார் காரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு நடந்த விஷயத்தை தான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இன்டெரக்டாக அவனை கலாய்க்கிற மாதிரி பேசுகிறான். இன்டெரக்ட்லாம் இல்லை டேரெக்டாகவே சொல்கிறான். எல்லா பசங்களும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த மாதிரி பண்ணான்றது அவங்களுக்கு தெரியும், நியூஸ்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ ஹீரோவுக்கு பயங்கர காண்டாகுது. வேங்க வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்கும்போது இதே நேரத்தில் நம்ம வேங்கோடைய அப்பாவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த டப்பாக்குள்ள ஏதோ ஒரு டைப் ஆஃப் மெட்டல் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது என்ன, அதை வந்து இதுக்காக இவ்வளோ சேஃபாக ஒரு டப்பாவெல்லாம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேங்கோடைய அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஹீரோயினோட ஆன்ட்டியும் அவனுடைய அப்பாவும் தான் இருப்பாங்க. யார் மேடம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார், கடைசியாக என்னுடைய பையன் தண்ணியில் விழுந்தப்போ உங்களுடைய பொண்ணு தான் நீந்தி காப்பாற்றுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவரில் காசுலாம் வேற கொடுப்பாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த காசை நைஸாக எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு கண்ணே தெரியலைனாலும் காலை வச்சு அதை அப்படியே அழுத்தி பிடிச்சிடுறாரு. ஐயோ பரவாயில்ல இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நைஸாக கால் கடியிலே வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஆன்ட்டி எடுத்துப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் போல. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டிக்கு இந்த வேங்கோடைய அம்மாவை பார்க்கும்போது எங்கேயோ இவங்களை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. அதை பற்றி அவங்ககிட்டயும் கேட்குறாங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை
எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தீங்கன்னா வேங்கோடைய அம்மா இல்லை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுவும் இல்லாமல் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவங்க அங்கேருந்து போகிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சிட்டு இருக்குதே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் மெடிடேஷன் கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி திட்டுறா, நீ இந்த மாதிரி ஹீரோவை அசிங்கப்படுத்தி பேசுறதுலாம் சுத்தமாக சரியே இல்லை. அவனை நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்கே இந்த பொண்ணு கூட இருந்தோம்னா அதையும் வந்து ஒரு ரூமராக போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவன் அந்த பொண்ணு அங்கே விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் இதை வந்து நீ கலாய்ச்சி தப்பாக பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு போகிறா. அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம ஹீரோவுடைய அந்த ஒன் சைட் லவர் இருக்கால ஜியோன்னு, அவளும் வந்து நம்ம வேங்க திட்டுறா, இங்கே பாருடா இதுக்கப்புறம் நீ அவனை பற்றி ஏதாவது இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஆளாளுக்கு வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. இன்னொரு கிளாஸ் வந்து இவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு கிளாஸ் போல். ஸோ இவங்க 2 பேரும் இந்த கிளாஸுக்கு வந்தப்போ அந்த புள்ளி பண்ணுறவன் இருக்கான்ல, அவன் இந்த இடத்துல இவங்களுக்கு நடுவில் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீங்கள் 2 பேரும் கற்றுக்கிட்டீங்கடா, நீங்களாம் இந்த கிளாஸுக்கு வரவே கூடாது, உங்களுக்கு சண்டை போடவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களுக்குன்னா கொஞ்சம் கோவம் வந்துடுது. யாருக்கு? எங்களுக்கு சண்டை போட தெரியாதா, நீ பார்க்குறியா நாங்கள் சண்டை போடவா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இல்லைடா சார்லாம் வந்துருவாரு அப்புறம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அவர் பார்த்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்லிடுறோம், இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெறித்தனமாக ஒருத்தனும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. ஐயோ ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறா ஹீரோயினும். அதுவும் இல்லாமல் நமக்கே பார்க்கும்போது என்னடா இது இந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் அப்படியே பஞ்ச் வச்சுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.